ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்டா லஞ்சுக்காக இது ஒரு பருப்பு டால் கறி மாதிரியும் அதுக்கப்புறம் ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு மாதிரி ஒரு திக்கான கிரேவி ஒரு சைட் டிஷ்ஷுக்கு மாதிரி வைக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைஸ் குக்கரில் ரைஸ் குக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச். அதுக்கப்புறம் மத்தியானம் போல் ஒரு கேக் பேக் பண்ணலாம்னு இருக்கிறேன், ஒரு சாக்லேட் கேக். இப்போ இதுக்கு இந்த வெண்டைக்காய் இருக்குது. நான் இப்போ மசாலா தூள் எல்லாம் போட போகிறேன். இது மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், இது மூணும் போட்டுட்டு நல்லா தந்துட்டு அதுக்கப்புறம் புளி போட்டு கொஞ்சம் நல்லா திக் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். மஞ்சள் தூள் போடுறேன், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், இந்த சைடில் இப்போ டால் கறிக்கு தக்காளி நல்லா விட்டுது மசிஞ்சிட்டு ஸோ மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா சாம்பார் கொஞ்சம் பவுடரும் போட போகிறேன். ஸோ இது சாம்பார் பவுடர் போடுறேன். இந்த பக்கம் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து விட போகிறேன். இந்த பக்கம் ரைஸ் ரெடி ஆயிட்டுது. இனி ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டாலையும் இப்போ ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். மூடி வச்சிடலாம். இப்போ 12:35 ஆகுது. ஸோ ரொம்ப லேட்டாக தான் வீக்கெண்டுண்டவன்னா எழும்பினது. அதனால் எல்லாமே நேரத்துக்கே முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தால் கேக் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு சைட் டிஷ் அது ரெடி ஆயிடுச்சுது. ஸோ இதை ஆஃப் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டு திக் பண்ணலாம். எனக்கு இதுவே போதும் சைட் டிஷ்ஷுக்கு. ஸோ இப்போ நான் இதோட ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் அமெண்டாவுக்காக நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வைக்கிறேன். ஸோ அது அவளுக்கு லஞ்சுக்காக. ஸோ இப்போ டாலும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா இது புளி கரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோகனட் மில்க்கையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இனி ஆஃப் பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளோட டால் உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுது. ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதா. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இரவு நான் பாஸ்தா செய்யலாம்னு வச்சுக்கிறேன். அதாவது ஸ்பெகட்டி பாஸ்தா.
ஸோ அதுதான் இன்றைக்கி டின்னருக்கு பண்ண போகிறோம். தண்ணி கொதிச்சுட்டு ஸ்பெகட்டி போட்டுடலாம். இந்த டொமேட்டோவை நான் டொமேட்டோ பூரி மாதிரி அடிக்க போகிறேன் பிளெண்டரில் பாஸ்தாவுக்காக. பண்ணிச்சிருக்கிறேன். இது கூட நான் என்ன போட போகிறேன்னா மீட் பால்ஸ், சிக்கன் மீட் பால்ஸ் போட போகிறேன். இது அல்கபீர் பிராண்டோடது சிக்கன் மீட் பால்ஸ் நல்லா இருக்கும். இதில் நான் கறி கூட வச்சுருக்கிறேன், கறி பண்ணியிருக்கிறேன், மீட் பால்ஸ் கறி. ஸோ இந்த மீட் பால்ஸ் தான் இதோட ஆட் பண்ணி இந்த பாஸ்தா கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் மீட் பால்ஸ் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வைக்கலாம். ஸோ இப்போ டொமேட்டோ சாஸ், அதாவது சிக்கன் மீட் பால்ஸ் டொமேட்டோ சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சுது. இனி இதை என்ன பண்ண போகிறேன்னா அந்த நூடுல்ஸ், ஸ்பெகட்டி நூடுல்ஸோட மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறவாமல் என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும், அதே போல் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஸோ மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களோட இந்த விட பெற்றுக்கொள்ளும் என்று உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம். ஸோ இப்போ நான் என்னோட ஸ்பெகட்டி டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மீட் பால்ஸ். வெறும் டொமேட்டோ சாஸ் இருக்கிறதோட இந்த மீட் பால்ஸும் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது.